தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் மத்திய அரசின் விருப்ப விடுமுறை பட்டியலில்தான் பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளதாகவும் கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்ததில்லை என்றும் கூறப்படுகிறது. அது குறித்த உண்மை நிலவரத்தை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகை நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்த உண்மை நிலவரத்தை ஆராய்ந்த போது பொங்கல் பண்டிகை மத்திய அரசின் கட்டாய விடுமுறை பட்டியலில் பல ஆண்டுகளாகவே இருந்தது இல்லை என்பது தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை பட்டியலை அரசு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவது வழக்கம். அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை நாட்கள் 14 உள்ளன. கட்டாய விடுமுறை பட்டியலில் சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, தீபாவளி, கிறிஸ்துமஸ், மொஹரம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் ஓணம், சித்திரை விஷு, பொங்கல் மட்டுமின்றி வட மாநிலங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் மகர சங்கராந்தி, 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கொண்டாடப்படும் ஹோலி, நாடு முழுவதும் கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி போன்றவை மத்திய அரசின் கட்டாய விடுமுறை பட்டியலில் இடம்பெறவில்லை. இவை அனைத்தும் மத்திய அரசின் விருப்ப விடுமுறை நாள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதே பட்டியலில் 10வது இடத்தில் பொங்கல் பண்டிகை இடம்பெற்றுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அரசின் கட்டாய விடுமுறை பட்டியலில் பொங்கல் பண்டிகை இருந்ததே இல்லை என்பது தெரியவந்துள்ளது. 14 நாட்கள் கட்டாய விடுமுறையை தவிர்த்து அந்தந்த மாநில பண்டிகைகளுக்கு ஏற்ப மேலும் 3 முக்கிய தினங்கள் விடுமுறை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படும். இதை அந்தந்த மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் நல்வாழ்வு ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கிறது. அதன்படி சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி 15 மற்றும் 16வது நாளாகவும் 17வது விடுமுறை நவராத்திரியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகை சனிக்கிழமை வருகிறது. ஏற்கனவே மாநில அரசு விடுமுறை அறிவித்துள்ளதுடன் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்குவது இல்லை. வங்கிகளுக்கும் 2வது சனிக்கிழமை விடுமுறை விடுவது வழக்கம் என்பதால் அந்த பட்டியலில் பொங்கல் இடம்பெறவில்லை என்பதே உண்மை.